கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. யாரையும் யாரையும் கம்பேர் பண்ணி சரிசமமா வச்சு பேசவே கூடாது. அதாவது 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் படிப்புல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருத்தர் வந்து தத்துவத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொரு வந்து நடிப்புல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இவங்களுக்கு தத்துவத்துல கம்மியா இருக்கும் லைக்கு, கமெண்ட்ஸ். ஆனா நடிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ், லைக் அதிகமா தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு ஏன் இது பெட்டரா இருக்குது, இது ஏன் பெட்டரா இல்லன்னு நீங்க சொல்லவே கூடாது. காரணம் யாருக்கு என்னென்ன வருதோ அதுதான் அவங்களுடைய லைன்ல போயிட்டே இருக்கும். ஸ்பீடு பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு வந்து ரேஸ்ல நல்லாருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல கரெக்ட்டா இருக்கும். ஸோ 2 பேருமே ஒரே ஈக்குவலா தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களோட எய்ம் வேற, அவங்களோட போற பாதை வேற, அவங்களோட செயல் திறமைகள் வேற. ஸோ நீங்க யாரையும் யாரையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா இது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பேசுறது. இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்காங்க. அவங்கவங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அவங்கவங்க தாளந்துல, அவங்கவங்க செயல்ல அது செயல்படுறாங்க. அது வந்து யாரையும் குறை பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன வருமோ அதுதான் அவங்க செய்றாங்களே தவிர, வராத ஒண்ணு செய்யின்னு சொல்றது வேஸ்ட்டு. அது வந்தத செய் இன்னும் அப்படின்னா, அது இன்னும் பெஸ்ட்டா குடுப்பாங்க. ஸோ யாரையும் யாரையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க.